அழகே அழகு சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதியோட அம்மா அப்பா வந்ததுமே லக்ஷ்மி வந்து என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க, என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க, என்னுடைய பையனை கை நீட்டி அடிச்சிருக்கா, இவெல்லாம் என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதியோட அப்பாவும் அம்மாவும் என்ன மதி இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மதி, அப்பா நான் ஒன்னும் அவரை சும்மா எல்லாம் ஒன்னும் அடிக்கல, அவர் என்ன அடிச்சாரு, கன்னத்திலே அடிச்சாரு, அதனாலதான் திருப்பி அடிச்சுன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. இத கேட்டதும் உடனே லக்ஷ்மி வந்து, ஏன் ஆம்பளை அடிச்சா வாங்கிக்க மாட்டியா, இங்க பாரு என் பையன் ஏதோ பேசிருக்கான், இவளும் கூட கூட ஏதோ பேசிருக்கா, இங்கிலீஷ்ல எல்லாம் திட்டினான், அதனாலதான் என் பையனுக்கு கோபம் வந்தது, அடிச்சுட்டான், இதுல என்ன இருக்கு, ஒரு அடி கூட வாங்க மாட்டாளான்னு சொல்லி கேக்குறாங்க. இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஒரு புருஷன் கூட பேசுறது கூட ஒரு தப்பா நல்லா சொல்லி பேசுறாங்க. நான் பர்சனல் விஷயத்த பேச மாட்டேன், எதுவா இருந்தாலும் நீங்க பர்சனல்ல பேசாதீங்கன்னு சொல்லி மதி ரொம்பவே டீசெண்டா சொல்லிடுறாங்க. உடனே லக்ஷ்மி வந்து, பாத்தீங்களா இங்கே எப்படி பேசுறான்னு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே மதியோட அப்பாவும் அம்மாவும் வந்து மதிக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்னுடைய பொண்ணு யாரை பார்த்தாலும் கை நீட்டெல்லாம் மாட்டா, அவளுக்கு ஒரு தப்புன்னு பண்ணா அதை செய்வான், அவ்வளவுதான் சொல்லி மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. மதி வந்து கேக்குறாங்க, அப்பா ஒரு நாளாவது என்ன கை நீட்டி நீங்க அடிச்சிருக்கீங்களா, இந்த விஷயம் தப்புன்னு நீங்க சொல்லுவீங்க, அந்த விஷயத்த நான் திருத்திப்பேன், அப்படித்தானே நடந்திருக்கு, எப்பயாவது நீங்க என்ன கை நீட்டி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மதி கேக்குறாங்க. இல்லம்மா கை நீட்டினது கிடையாது, என்னுடைய பொண்ணு அடிச்சது தப்புனா மாப்பிள்ளை அடிச்சதும் தப்பு தானே, இங்க பாருங்க மாப்பிள்ளை அடிச்சது எல்லாரும் முன்னாடி அடிச்சது தப்பு தானேன்னு சொல்லிட்டு மதிக்கு முதல் முறையா சப்போர்ட் பண்றாங்க. இதை பார்த்ததும் தங்கராஜுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல அது வந்துன்னு சொல்லிட்டு தங்கராஜ் என்ன சொன்னாலும் மதியோட அப்பா அம்மா கேட்கறதா இல்ல, மதி மேல தப்பு இருக்குன்னா மாப்பிள்ளை மேலயும் தப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது தங்கராஜ் என்ன இது இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க தப்பு பண்ணது சுரேஷ், அப்படி இருக்கும்போது எதுக்காக சுரேஷ் வந்து மன்னிப்பு கேட்காது இருக்கணும், சுரேஷ் தான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் எனது ஏன் புள்ள மன்னிப்பு கேட்கணுமா, அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போடுறாங்க. உடனே தங்கராஜ் இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் போகாம இருக்க விட மாட்டாங்களே போலுன்னு சொல்லிட்டு நேரா ராகவனை கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாருங்க மாமா மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னோம் அவ்வளவுதான், அவ வந்து மன்னிப்பு கேட்கலன்னா சுரேஷ் அடிச்சதும் தப்பு தானே, சுரேஷ் ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால என்ன ஆகிட போகுது, ஒரு வேலை போலீஸ் ஸ்டேஷன் உட்கார்ந்தா தேவையில்லாம சுரேஷோட வேலைக்கு பிரச்சனை ஏகப்பட்டதா வரும், அதனால இந்த பிரச்சனை இத்தோட விட்டுடலாம், இனி இந்த மாதிரி எதுவும் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ராகவனு சரி மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் வந்து, சுரேஷே ஒரு மன்னிப்பு தானே கேட்டுடு, நீ மதிய கை நீட்டினது தப்பு இல்லையா கேட்டுடுன்னு சொல்றாங்க. மாமா என்ன மாமா, சுரேஷ் நான் சொல்றேன்ல கேளுடான்னு சொன்னதும் உடனே சுரேஷ் வந்து சாரின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. உடனே மதி நீ மன்னிப்பு கேளு, நீயும் சுரேஷ் அடிச்சது தப்பு தானேன்னு சொன்னதும் உடனே மதி வந்து, நான் உங்களை அடிச்சது தப்பு தான், ஆனா இதே மாதிரி திரும்ப என்ன கை நீட்டக்கூடாது, என்ன வந்து ஏதாவது பேசினா நான் கண்டிப்பா அடிக்கதான் செய்வேன்னு சொல்லிட்டு மதி சொன்னதும், பாத்தீங்களா மாமா எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா, டேய் சுரேஷே இந்த பிரச்சனை இதோட முடிக்கிறதுக்கு பார்க்கணும், எப்ப பாரு பஞ்சாயத்துன்னு இப்படி போயிட்டு இருக்க கூடாது விட்டுதான்னு சொன்னதும் உடனே சுரேஷ் மன்னிப்பு கேட்டுட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே தங்கராஜ் வந்து, இங்க பாருமா மதி எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசி என்ன இல்லாம பண்ணக்கூடாது, சுரேஷ் ஏதாவது ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்ல வந்திருப்பான், நீ வந்து அதை கேட்டிருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி அடிக்கிறது இதெல்லாம் தப்புமா தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மதி எதுவுமே ரியாக்ட் பண்றது கிடையாது. உடனே நம்ம மதி வாமா இங்கன்னு சொல்லிட்டு மதியோட அப்பா அம்மா கூட்டிட்டு போயிட்டு, மதி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, உன்னை அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நீ நம்ம கூடவே வந்துரு, அவங்க இருக்கவங்க எல்லாரும் கோபத்துல இருக்காங்க, எதுக்காக வேண்டாமா வந்துடுன்னு சொல்றாங்க. அப்பா அந்த அளவுக்கு ஒன்றும் இங்க எதுவும் நடக்கல, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன், எதை பத்தி நீங்க கவலைப்படாம இருங்கப்பான்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. இல்ல மதி ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வாங்கப்பான்னு சொல்லிட்டு மதி வந்து கூட்டிட்டு வராங்க. உடனே மதியோட அப்பாவும் அம்மாவும், என்னுடைய பொண்ணை நாங்க ரொம்பவே செல்லமா வளர்த்துட்டோம், வீடு எங்களுக்கு கிடைக்க போகுது, கடை இல்லாத லைஃப் வாழணும், இதை பத்தி நினைச்செல்லாம் என்னுடைய பொண்ணை உங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கல, நல்ல குடும்பம் மனுஷங்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லிதான் கட்டி கொடுத்தோம், ஒருவேளை என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணாலோ உங்க பையன் ஏதாவது கோவப்பட்டாலோ என்னுடைய பொண்ணை எங்க வீட்டுக்கே அனுப்புன்னு நீங்க நினைச்சா தாராளமா இப்பவே எங்க பொண்ணை எங்க கூட அனுப்பி வச்சிடுங்க, அதை விட்டுட்டு என் பொண்ணை வந்து கொண்டுட்டு போறீங்கன்னு சொன்னதும் உடனே லக்ஷ்மி, என்னது ஒரு அடி அடிச்சாலே உங்க பொண்ணு செத்துருவாளா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ராகவன் வந்து, லக்ஷ்மி கொஞ்சம் பொறுமையா இருக்கேன்னு சொன்னதும்
உடனே தங்கராஜ் வந்து, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இந்த குடும்பம் கிடையாது. இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் தான். இனி உங்க பொண்ணுக்கும் சுரேஷுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. நீங்க இதை நினைச்செல்லாம் வருத்தப்பட வேண்டாம். நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. மதி, எதை நினைச்சும் வருத்தப்படாத. உன்னுடைய வீடு மாது உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப நீ தாராளமா வரலாம், புரியுதான்னு சொல்லிட்டு மதிக்கு அட்வைஸ் பண்றாங்க. மலரும் பாக்கியராஜும் போயிட்டு, இங்க பாருங்க, இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நாங்க இருக்கோம்ல, நாங்க எல்லாருமே மதிய நல்லபடியா பார்த்துப்போம். நீங்க எதை நினைச்சோம் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மதிக்கு ஆறுதல் சொல்லியும் மதியோட வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்லியும் அனுப்பி விடுறாங்க. மதியம் அங்க இருந்து கிளம்பி வந்து போறாங்க. இப்ப தங்கராஜ் கிட்ட, எங்க இருந்து தான் புடிச்சிட்டு வந்தீங்களோ மாப்பிள்ள, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, இப்ப மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நடந்துருச்சு. இந்த வீட்டுல எதெல்லாம் இத்தனை நாள நடக்காம இருந்ததோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ராகவன் புலம்பிட்டு இருக்காங்க. லக்ஷ்மியும் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நடந்தது எல்லா தப்புமே சுரேஷால தான். சுரேஷ் தப்பு பண்ணும்போது சுரேஷ் மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்கு? உன்னுடைய பொண்ணா இருந்திருந்தா நீ அமைதியா இருந்திருப்பியா? எதுக்காகமா நீ இப்படி வந்து மதி மேல கரிச்சு கொட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மதிக்கு சப்போர்ட் பண்ணி ரேவதி பேசுறாங்க. உடனே தங்கராஜ் வந்து, ரேவதி, இது உன்னுடைய வீடா வேற யாராவது வீடா? தப்பே ஆனாலும் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாது. நீ என்ன போயும் போயும் மதிக்கோசம் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி தங்கராஜ் கேக்குறாங்க. ஏங்க, இதுல என்னங்க இருக்கு? சுரேஷ் பண்ணது ரொம்ப தப்பு. இது 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியோட லைஃப், அவங்க பாத்துப்பாங்க. அதை எல்லாரும் முன்னாடியும் சொன்னா பின்ன மதிக்கு கோபம் வராதா? யாரா இருந்தாலும் கோபம் வரதானங்க செய்யும். எந்த முட்டாள் பையன் சொல்லி கொடுத்தானோ தெரியல, சுரேஷ் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா தங்கராஜை தான் சிம்பாலிக்கா ரேவதி திட்டுறாங்க. உடனே தங்கராஜுக்கு பொறுக்கிறது. எங்க என்னங்க ஆச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ வா, சண்டை முடிஞ்சிருச்சு, சுரேஷ் கிட்ட இனி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம மதிக்கிட்ட வந்து, மலர், இங்க பாரு, சுரேஷ் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. திரும்ப திரும்ப சுரேஷை பத்தி நான் இப்படி சொல்றேன்னா சுரேஷை பத்தி நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சுரேஷோட மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நானும் அவரை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா என்ன வந்து வலுக்கட்டாயமா என் கூட வாழணும்னு நினைக்கிற கூட என்னால என்ன பண்ண முடியும்? நான் இந்த முறை ஏதாவது தப்பு பண்ணனா, கத்தி பேசினா, ஏதாவது பண்ணனா, கத்தி பேசினது எல்லாமே அவர் தானேன்னு சொல்லி மதி எல்லா விஷயத்தையும் மலர் கிட்ட ஓபன் அப் பண்றாங்க. அட்லீஸ்ட் இனியாவது மலர் போய் சுரேஷ் கிட்ட பேசி புரிய வைப்பாங்களா? சுரேஷ் அதை புரிஞ்சுக்கிட்டு மதி கிட்ட இனியாவது ஒழுங்கான புருஷனா நடந்துப்பாங்களா? இல்ல திரும்பவும் மதி கிட்ட பிரச்சனை சுரேஷ் பண்ண போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.